பாடலை கூட பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல். மாதத்தின் முதல் நாளில் அவரை பாடி நம்ம துதித்து அவரை ஆராதிப்போம். துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே, போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை, காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே, யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே, ஆர்ப்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கை தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்று கட்டளையதா, பூமி
அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதான் ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று தொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று ஈந்து தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோழ்ந்தமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. ஆர்ப்பின் செயதுணியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் செயதுணியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை என்று பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம்.
Praise be to Jesus. Hallelujah. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. இலவசமாய் கிருபை நாள் நீதிமானாக்கி விட்டீர் ஐயா, நீதிமானாக்கி விட்டீர். யாருக்கும் தெரிந்த பாடல், நாம் எல்லாரும் இணைந்து இந்த பாடலை நாம் பாடி தொடர்ந்து நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்ததுக்காக சந்தோஷப்படுறீங்க? அல்லேலூயா. உங்களை எல்லாரையும் பார்க்குறதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கர்த்தரை இணைந்து ஆராதிப்பது அது நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பாக்கியம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய நடுவில் கிரியை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கி விட்டீர். இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கி விட்டீர். ஐயா, நீதிமானாக்கி விட்டீர். ஐயா, நீதிமானாக்கி விட்டீர். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. ஆவியினால் வார்த்தையினால் மறுபடி பிறக்கச் செய்தீர். ஆவியினால் வார்த்தையினால் மறுபடி பிறக்கச் செய்தீர். என்னை மறுபடி பிறக்கச் செய்தீர். என்னை மறுபடி பிறக்கச் செய்தீர். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. இரத்தத்தால் தெளிக்கப்பட்டோம், ஒப்புரவாக்கப்பட்டோம். இரத்தத்தால் தெளிக்கப்பட்டோம், ஒப்புரவாக்கப்பட்டோம். ஐயா, ஒப்புரவாக்கப்பட்டோம். ஐயா, ஒப்புரவாக்கப்பட்டோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை நோக்கி பார்க்கின்றோம், பிரகாசம் அடைகின்றோம். உம்மை நோக்கி பார்க்கின்றோம், பிரகாசம் அடைகின்றோம். ஐயா, பிரகாசம் அடைகின்றோம். ஐயா, பிரகாசம் அடைகின்றோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. எல்லாரும் எழுந்து நின்று பாடலாமா? உம்மை அன்றி யாரிடம் செல்வோம், ஜீவனுள்ள வார்த்தை நீரே. சொல்வோமா? உம்மை அன்றி இருதய தாளத்திலிருந்து செல்வோம், ஜீவனுள்ள வார்த்தை நீரே. ஐயா, ஜீவனுள்ள வார்த்தை நீரே. ஐயா, ஜீவனுள்ள வார்த்தை நீரே. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. அற்புதமே, அதிசயமே, ஆலோசனை கர்த்தர். எங்களுக்கு ஆலோசனை தருகிறவரே.
அற்புதங்களை செய்கிறவரே, அதிசயங்களை செய்கிறவரே, என்றும் ஆலோசனை கர்த்தரே. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை, வெட்கம் அடையவில்லை. இந்த காலவேளையில் அவருடைய முகத்தை பார்க்கும்படி வந்திருக்கிறோம். கர்த்தராகிய தேவன் தம்முடைய திருமுக பிரகாசத்தை நம்மேல பிரகாசிக்கும்படி செய்வாராக. ஒரு அற்புதமானவர். பேதுரு அன்றைக்கு சொன்ன உண்மை, ஆண்டவரே நாங்கள் யாரிடத்துல போவோம், யாரிடத்துல போவோம்? நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவோ உள்ளன. அதைத்தான் நாமும் சொல்லுகிறோம். ஆண்டவரே நாங்கள் யாரிடத்துல போவோம்? உம்முடைய சன்னிதானத்திற்கு நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம். உம்முடைய சமூகத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். கடந்த 5 மாதங்கள் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். இப்பொழுதுதான் இந்த வருடம் தொடங்கினது போல இருந்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நேற்று தான் நியூ இயர் சர்வீஸ்ல அட்டன் பண்ணது போல ஒரு ஃபீலிங். ஆனா 5 மாதங்கள் ஓடிவிட்டது. இந்த 5 மாதங்களும் கர்த்தர் நம்மை வழி நடத்தினார். இந்த 5 மாதங்களும் கர்த்தர் நமக்கு கிருபைகளை கொடுத்தார். 5 மாதங்களும் ஜெபங்களை கேட்டார். 5 மாதங்களில் நம்மை தைரியப்படுத்தி வந்தார். பயந்த நேரங்களிலே, சோர்ந்த நேரங்களிலே திடப்படுத்தினார், தைரியப்படுத்தினார். இந்த 5 மாதங்களிலே கர்த்தர் செய்த ஒரு சில நன்மைகளை மனதிலே நினைத்து அவருக்கு அதற்காக நன்றி சொல்லுவீர்களா? தேவ ஜனங்களா அவருக்கு நன்றி செலுத்துவோமா? மனதிலே நினைத்து கொண்டு எந்த காரியத்திற்காக நன்றி செலுத்த நினைக்கிறீர்களோ அதை நினைத்து கொண்டு, ஆண்டவரே இதை எனக்கு செய்து கொடுத்தீரே உமக்கு நன்றி, இதில் எனக்கு உதவி செய்தீரே உமக்கு நன்றி, இந்த விஷயத்தில் எனக்கு உதவி செய்தீரே. அல்லேலூயா. பலவீன நேரங்களிலே கர்த்தர் உதவி செய்திருக்கலாம். பொருளாதார சிக்கல்களிலே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமையிலே அதற்கு விலக்கி கர்த்தர் பாதுகாத்திருக்கலாம். நன்றி செலுத்துங்க. 2-3 காரியங்கள் எதெல்லாம் மனதிலே வருகிறதோ கர்த்தருக்கு நன்றியை செலுத்தலாமா? நன்றியப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரஹபல கபரபலபா. அபிஷேகத்தை பெற்றிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காலவெளியிலே கர்த்தர் ஒரு புதிய பலனை தரும்படியாய், ஒரு புதிய வல்லமையை தரும்படியாய், ஒரு புதிய கிருபையை தரும்படியாய் அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இது ஒரு பெந்தேகோஸ்தே ஆராதனையாய் தேவ சமூகத்தில் எழும்பட்டும். அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மோடு ரகசியங்களை பேச விரும்புகிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகத்துவங்களை ஆண்டவரே நாங்கள் பிரஸ்தாபப்படுத்த விரும்புகிறோம். அல்லேலூயா. ரிஹாபகரபலக மசகரபலபரபரபரபா ரிகரபலகதரலகரபரபரபா ஷிகரனகரபரபரபரபரபரபரபரம். அல்லேலூயா. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. கரங்களை உயர்த்தி ஆராதிப்போமாக. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை,
சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காக மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காக மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உமக்கு உகந்த தூய பலியாய் உமக்கு உகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்கு உகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தால் நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தால் நிரப்பும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. Let us give a clap offering for the Lord. Hallelujah, 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 hallelujah. மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா.
ஹல்லேலூயா. இந்த ஜூன் மாதத்தை கர்த்தருடைய கருத்திலே தந்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜூன் மாதத்தில் எங்களுடைய எல்லா திட்டங்களையும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் வைக்கிறோம் ஐயா. இந்த ஜூன் மாதம் முழுவதையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. இந்த ஜூன் மாதத்தில் உம்முடைய கிருபைகள் எங்களுக்கு பெருகுவதாக, தேவ தயவு எங்களுக்கு பெருகுவதாக, தேவ தயவு நிமித்தமாக மனுஷ தயவு எங்களுக்கு பெருகுவதாக ஆண்டவரே. எங்கள் பிரயாணங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. எல்லா தேவைகளை கர்த்தர் அற்புதமாய் சந்திப்பீராக. ஆச்சரியமாய் கர்த்தர் வழி நடத்துவீராக. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வருடத்தில் 5 மாதங்கள் கிடைக்காத சில ஜெப பதில்கள் இந்த மாதத்தில் கிடைக்கும்படிக்கு தேவன் அனுக்கிரகம் செய்யும்படியாய் வேண்டுகிறோம். நாங்கள் காத்திருக்கிற சில நன்மைகள் வாய்ப்பதாக. நாங்கள் காத்து கொண்டிருக்கிற சில நன்மைகள், நாங்கள் காத்து கொண்டிருக்கிற சில நன்மைகள் இந்த மாதத்தில் வாய்க்கும்படி செய்வீராக. எங்கள் பிரயாணங்களில் எல்லாம் பாதுகாப்பு இருக்க வேண்டும் ஆண்டவரே. வியாதிகளுக்கு எங்களையும் எங்கள் குடும்பங்களை விலக்கும்படியாய் வேண்டுகிறோம். விபத்துகளுக்கு எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் சபையின் குடும்பங்களை கர்த்தர் விலக்கும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த மாதத்துல நான் ஒரு 3 பேருக்காவது சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொல்லிட்டு எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்களோ வலது கரத்தை வைத்து சொல்லுங்க. எனக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பை தாங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட நபர்களை எனக்கு வாழ்க்கையில குறுக்கிட பண்ணுங்க. இல்லை என்றால் அந்த நபர்களுக்கு நேராக என்னை அழைத்து செல்லுவீராக. ஒரு 3 பேருக்காவது நான் சுவிசேஷம் சொல்லணும் ஆண்டவரே. அல்லேலூயா. நான் யாருக்காவது ஜெபிப்பேனே, ஆனால் அவர்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க வேண்டும் ஆண்டவரே. அதன் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் தகப்பனே. அதன் மூலமாய் அவர்களுக்கு இயேசுவின் மேல விசுவாசம் வர வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. பலவீனத்தோடு குடும்பங்களில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கலாமா? ஓ சீகாபரிஷியந்தனமா. இந்த சபையில இருக்கிற குடும்பங்களிலே, இந்த சபையின் பலிபீடத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களிலே யாராகிலும் வியாதி படுக்கையில இருப்பார்களே, ஆனால் ஆண்டவர் இந்த மாதத்தில் அற்புத சுகத்தை தரும்படியாய் வேண்டுகிறோம். அற்புத சுகத்துக்காக ஜெபிக்கிறோம். அற்புத சுகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்றீங்களா? ஆமென் சொல்லுவோம். அற்புத சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆச்சரியமாய் கர்த்தர் கிரியை செய்வீராக என்று வேண்டுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரங்களப்பா, உமக்கு ஸ்தோத்திரங்களப்பா. இந்த மாதத்துல பள்ளிகள் எல்லாம் திறக்க போகிறது. அதுக்கு அடுத்த மாதத்துல கர்த்தருக்கு சுத்தமானால் கல்லூரிகள் திறக்க போகிறது. இந்த மாதத்துல இருந்தே அட்மிஷன்ஸ்க்காக ஜனங்கள் அங்கமங்க போய் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நல்ல படிப்பை கர்த்தர் தாரும் என்று வேண்டுகிறோம். யாரெல்லாம் அட்மிஷனுக்காக ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறாங்களோ, முயற்சி எடுத்து கொண்டு இருக்கிறார்களோ, நல்ல இடத்துல நல்ல கல்லூரிகளிலோ நல்ல பள்ளிகளிலோ ஆண்டவர் நல்ல கோர்ஸ் கிடைக்கும்படிக்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யுங்க. அவர்களுக்குள்ளே ஏதாவது விருப்பம் இருக்கும் என்றால் அந்த விருப்பங்களை கர்த்தர் இந்த விஷயத்தில் நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கர்த்தர் தரணுமே. கர்த்தாவே, பள்ளியில படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் வேண்டிய ஞானத்தை கர்த்தர் தரணுமே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த திருச்சபையில இருந்து பள்ளிகளிலே படிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில படிப்பில மகத்தான கிரியைகளை கர்த்தர் செய்யும்படி ஜெபிக்கிறோம். அவங்க ரேங்கிங்ஸ் வர்றவங்களா இருக்கணும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோல கல்லூரியில படிக்கிறவர்களும் நல்ல சாட்சிகளாய் எழும்பும்படி கர்த்தர் செய்வீராக. அவர்களுடைய கேரியருக்கு வேண்டிய நல்ல பிளாட்ஃபார்மை கர்த்தர் செட் பண்ணி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ கிருபை வெளிப்படட்டும், தேவனுடைய வழி நடத்துதல் வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசிரியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பள்ளி கல்லூரிகளிலே ஆண்டவரே வேலை செய்கிற ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு நல்ல ஒரு புதிய ஒரு எந்தூசியாசத்தை கர்த்தர் தரும்படி ஜெபிக்கிறோம். ஒரு புதிய எக்ஸைட்மெண்ட்டை தரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அவர்களுக்கென்று கொடுக்கப்படுகிற வகுப்பை சரியாய் கையாளுகிறதற்கு வேண்டிய விசேஷித்த கிருபையை, விசேஷித்த ஞானத்தை ஆண்டவர் தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அபிஷேகித்து பயன்படுத்துவீராக ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். பொருளாதார தேவையோடு இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த மாதத்தில் அற்புதம் செய்வீராக, அதிசயம் செய்வீராக, ஆச்சரியமாய் வழி நடத்தும். தொடர்ந்து எங்களோடு கூட நீருடைய வார்த்தையின் மூலம் பேசும். இன்றைக்கு இருக்கிற கர்த்தருடைய பந்தி எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த காலவேளையிலே நம்முடைய தியானத்திற்காக கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டி கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்த வசனம். ஏற்கனவே கடந்த காலங்களிலே இந்த வசனத்திலிருந்து நாம் வேறு கோணத்திலே செய்தியை தியானித்திருப்போம். இன்றைக்கு வேறொரு கோணத்திலே
இன்றைக்கு அந்த வசனத்தில் இருந்து ஒரு டாபிக்கல் மெசேஜ், அதை ஒரு வாக்குத்தத்த நினைப்பூட்டுதலாக எடுத்து நாம் அதை தியானிக்கும்படி இருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 22வது வசனம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன். ஏற்ற காலத்திலே, இந்த பகுதியை மாத்திரம் நீங்கள் அடிக்கோடிடும்படி அன்பாய் கேட்கிறேன். ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் என்கிற வார்த்தையை கர்த்தர் இந்த மாதத்தில் வாக்குத்தத்த வார்த்தையாக நினைப்பூட்டி தருகிறார். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலம் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசுவீராக. ஆமென். பரிசுத்த வேதத்திலே ஏற்ற காலம் அல்லது குறித்த காலம் அல்லது காலம் நிறைவேறின போது என்கிற பதங்களை சில இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். சரிதானா? ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. God does not act on human schedules, but he acts on divine schedules. ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் மனிதர்களுடைய அந்த கால திட்டங்களுக்குள்ளே செயல்படுகிறவர் அல்ல, தம்முடைய தெய்வீக கால திட்டங்களிலே அவர் செயல்படுகிறவர் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏற்ற காலத்திலே உனக்கு செய்ய வேண்டிய அற்புத கிரியைகளை நான் உனக்கு செய்வேன் என்பதுதான் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வாக்கு. அல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏற்ற காலத்திலே உனக்கு செய்ய வேண்டிய அற்புதங்களை, ஏற்ற காலத்திலே உன் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய அற்புதங்களை நான் செய்வேன் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு நினைப்பூட்டி தருகிற வாக்கு. ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அதுக்கு பேரு ஏற்ற காலம்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். ஆங்கிலத்தில் இன் டியூ டைம் என்று சொல்வார்கள், இன் டியூ சீசன் என்று சொல்வார்கள். பிரசங்கியின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் முழுவதும் உங்களுக்கு தெரியும். 3ஆம் அதிகாரத்தில் அங்கே பிரசங்கி எங்கே சொல்லுகிறார், ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று அங்கே பிரசங்கியின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு என்று சொல்லி அந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது வாசிக்கிறோம். There is a specific ordained time for every matter in life. இதை வேதத்தின்படி நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். There is a specific ordained time for every matter in life. கர்த்தருடைய செய்கைகளும் கர்த்தருடைய கிரியைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுவதற்கு, நல்லா கவனிங்க, கர்த்தருடைய செய்கைகளும் கர்த்தருடைய கிரியைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுவதற்கு கர்த்தர் ஒரு காலத்தை நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். அதைத்தான் நாம் God's perfect timing என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். அருமையானவர்களே, அதைத்தான் அப்படியாக God's perfect timing என்று அழைக்கிறோம். சரியான நேரம் அல்லது the right season என்று சொல்லியும் நாம் அழைப்பதுண்டு. சரியான காலம் என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகள், இப்பதான் நீங்க நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் வருது. கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற நன்மைகள் மனித கண்ணோட்டத்திலே தாமதம் போல தெரிந்தாலும் ஏற்ற வேளையிலே அதை நிறைவேற்றி தருகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதை? இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு ஏற்ற கால நன்மைகள். இந்த மாதத்தில், ஜூன் மாதத்தில் நமக்கு ஏற்ற கால நன்மைகள் வரும். விசுவாசிச்சோர் ஆமென் சொல்லுங்க. ரிசீவ் பண்ணிக்கொண்டே இருங்க. ஏற்ற கால நன்மைகள். நாம் வாசித்த இந்த வேத வசனத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மறுசீரமைப்பின் வாக்குத்தத்தத்தை கொடுத்துவிட்டு ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆண்டவர் தருகிறார். ஏற்ற கால நன்மைகளிலே ஒரு 4 விதமான நன்மைகளை உங்கள் முன்பதாக வைத்து ஜெபிக்க விரும்புகிறேன். ஏற்ற கால நன்மைகள், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் நிச்சயமா ஏற்ற காலத்திலே வரத்தான் போகிறது. அதை கர்த்தர் ஏற்ற காலத்திலே செய்யத்தான் போகிறார், கொடுக்கத்தான் போகிறார். விசுவாசித்தால் ஒரு நல்ல ஒரு சத்தம், ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா! ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏற்ற கால விடுதலை, ஏற்ற கால உயர்வு, ஏற்ற கால ஆசீர்வாதங்கள், இவைகளை தம்முடைய ஜனங்களின் வாழ்க்கையிலே நேர்த்தியாக கர்த்தர் கட்டளையிடுகிறார் என்பதை நாம் வேதத்தின்படி பார்க்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தாமதங்கள் போல் தோன்றினாலும் ஏற்ற காலத்திலே அதனை அவர் தீவிரமாய் நடப்பிக்கிறதற்கு போதுமான ஆண்டவராய் இருக்கிறார், வல்லமை உடைய ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உதாரணமாக, ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு நம்ம வச்சுக்கிறோம். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்.
ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு ஆண்டவர் தீர்மானித்திருக்கிறார், இந்த மகனுக்கோ இல்லைன்னா இந்த மகளுக்கோ ஒரு குறிப்பிட்ட நபருக்கு 27 வயதுல திருமணம் நடக்கணும்னு சொல்லி ஆண்டவருடைய பிள்ளை ஒரு நபருக்கு ஆண்டவர் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறாருன்னா, சில நேரங்கள்ல அவங்க என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஒரு 24 25 வயதிலே என்ன செஞ்சிடலாம், திருமணம் பண்ணிடலான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா 26 அரை வயது வரைக்கும் என்ன நடக்காது, அதுக்கான அறிகுறியே இருக்காது. என்ன அலைன்ஸ் வந்தாலும் தவறி போய்கொண்டே இருக்கும். என்ன செய்யறது, என்ன நடக்குன்னே உங்களுக்கு புரியாது. ஏன்னா இவங்க மைண்ட்ல கால்குலேஷன் என்ன பண்ணியிருக்கிறாங்க, 24 to 25 முடிக்கணும்னு. ஆனா கர்த்தர் நிர்ணயம் பண்ணி வச்ச நேரம் என்னது, 27. இப்ப பாத்தீங்கன்னா 26.5 வரைக்கும் ஒண்ணுமே இருக்காது, 26 வரைக்கும். ஆனா அந்த கடைசி ஒரு 6 மாசம் இருக்கு பாருங்க, ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் என்கிற வசனத்தோட அர்த்தம் அதுதான். 26 வயசு ஆகும் பொழுது சடுதியாய் ஒரு டர்ன் ஓவர் ஆகும். அப்படி ஒரு டர்னிங் பாயிண்ட் வரும் பாருங்க. கடன் 27 வயசு முடிகிறதுக்குள்ள திருமண வாழ்க்கை நிறைவேறிவிடும், திருமணம் நிறைவேறிவிடும். அப்படிப்பட்ட நிலைமையில எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்ற வார்த்தை அந்த சாராம்சத்தை கவனிக்கிறீங்களா? சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில இட் மே சீம் இட் இஸ் டிலேட், தாமதத்திற்கு போல தெரியும். ஆனால் நம்முடைய தாமதங்கள் தேவனுக்கு தாமதங்கள் அல்ல. ஆண்டவர் சரியான நேரத்திலே, ஏற்ற நேரத்திலே அதை செய்து கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஏற்ற காலத்தில் கர்த்தர் தருகிற நன்மைகள் என்னெல்லாம் இருக்குது, ஒரு சில உதாரணங்களை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய போதுமானவர் என்பதை குறித்து நான் ஒரு சில உதாரணங்களை நான் சொல்லும்படி நான் விரும்புகிறேன். முதலாவது, ஏற்ற கால உயர்வு. நம்ம இதெல்லாம் நம்மோட வாழ்க்கையோடு தொடர்புடையத்தான் நான் பேச போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை நீங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் ஏதோ சாதாரணமாக நான் வாசித்து போகிறதுக்காக எழுதவில்லை, இதை விசுவாசித்து அபியாசப்படுத்தி அனுபவிப்பதற்காக எழுதி வைத்திருக்கிறார். இது எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? நீங்க விசுவாசித்தா அனுபவிப்பீங்க. அல்லேலூயா. ஏற்ற கால உயர்வு. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளே அடங்கியிருங்கள். இதுதான் ஏற்ற கால உயர்வு. ஏற்ற கால உயர்வை குறித்து பேதுருவின் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்க வேண்டும் என்பது எதை காண்பிக்கிறது என்றால், அவரிடத்திலே நம்மை தாழ்த்தி நடந்து கொள்ள வேண்டியதையும் அவருடைய வேலைக்காக காத்திருப்பதையும் அது குறிக்கிறது. அவருக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும், அவருடைய சித்தத்தின் மையத்திற்கு இருந்து கொண்டிருக்க வேண்டும். அவருடைய சித்தத்தை விட்டு வெளியே போய்விடக் கூடாது, அவருடைய சித்தத்தின் மையத்தை விட்டு வெளியே போய்விடக் கூடாது. ஓ ஸ்தோத்திரம். அவருடைய கரத்திற்குள்ளே, அவருடைய பிடிகளுக்குள்ளே அடங்கி இருக்கும் பொழுது எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் ஏற்ற காலத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வை தருகிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஒரு நல்ல வேத உதாரணம் சொல்லுவேன். நமக்கு ஆப்டா மைண்ட்ல இமீடியட்டா வருகிறதான ஒரு உதாரணம் யோசேப்பின் உதாரணம். சங்கீதங்களின் புஸ்தகம் 105வது சங்கீதம் 17 முதல் 20 வரையிலான 22 வரையிலான வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். 17 முதல் 22 வரையிலான வசனங்கள் சங்கீதம் 105வது சங்கீதத்திலே அதுல குறிப்பாக பார்க்கும் பொழுது சங்கீதம் 105ஆம் சங்கீதம் 17 முதல் 22 வரையிலான வசனங்கள் கொஞ்சம் வேகமா எடுக்கலாமா? எடுத்தவங்க வாசிங்க. 22ஆம் வசனத்தை வாசிங்க, 20ஆம் வசனத்தை வாசிங்க. மன்னிக்கவும், 20ஆம் வசனம். ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். இங்கே யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்றால், யோசேப்பை குறித்து. அவர்களுக்கு முன்னாக ஒரு புருஷனை அனுப்பினார். 17 வயதுல விற்கப்படுகிறான். யோசேப்புக்கு இருதயத்தில் தெரியும், கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தை தன்னை கொண்டு வைத்திருக்கிறார், ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். சின்ன வயசுல சொப்பனங்களை காண்பித்திருக்கிறார். அது நிறைவேற போகிற காரியங்கள் எல்லாம் அவனுடைய இருதயத்திலே ஒரு ஏக்கமாகவும் ஒரு விருப்பமாகவும் வாஞ்சையாகவும் ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே எல்லாம் தலைகீழாக நடந்து கொண்டிருக்கிறது. விற்கப்படுகிறான், அடிமையாக விற்கப்படுகிறான். 17 வயதிலே அவன் விற்கப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆனால் 17 வயதிலே சிறை கைதியாக சென்றவன் எத்தனை வயதில் பார்வோனுக்கு அடுத்த நிலைமையில உயர்த்தப்படுகிறான்?
30வது வயதிலே அவன் உயர்த்தப்படுகிறான். எனக்கு அருமையானவர்களே, இந்த 30 வயது வரைக்கும் ஏறக்குறைய இந்த 13 வருஷங்கள் அவனை பொறுத்தவரையிலே தாமதங்கள் தாமதங்கள் தாமதங்கள். ஆனால் அவன் கர்த்தருடைய கண்களை விட்டு அவன் விலகி போகவில்லை, கர்த்தருடைய கரத்தை விட்டு அவன் விலகி போகவில்லை. அந்த 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 மனுஷன் என்ன செய்தான்? யோசேப்பு என்ன செய்தான்? அவன் முழுமையாக கர்த்தரை சார்ந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். அந்த 13 ஆண்டுகளும் அவன் முழுமையாக கர்த்தரை சார்ந்து கொண்டான். கர்த்தருடைய வார்த்தையின் புடமிடுதலுக்கு தன்னை விட்டு கொடுத்தான். அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சில நேரங்களிலே தாமதங்கள் வழியாக நம்மை நடத்தி கொண்டு போகும் பொழுது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருப்பார். அந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மை புடமிட்டு கொண்டிருப்பார். அந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மை பயிற்றுவித்துக் கொண்டிருப்பார். அந்த நாட்களிலே அதிலே சரியாக இணங்கி விட்டு கொடுத்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் ஏற்ற காலத்திலே தம்முடைய வலது கரத்தினால் நம்மை உயர்த்தி அமர வைக்கிறதற்கு, உயர்ந்த ஸ்தானத்திலே அமர வைக்கிறதற்கு என் ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். யோசேப்பை உயர்த்தின கர்த்தர் இன்றைக்கும் மாறாதவராக நம் நடுவிலே நம்மோடு கூட ஜீவன் உள்ளவராக ஆண்டவர் இருக்கிறார். விசுவாசித்தால் நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தாவீதை 15 வயசுல அபிஷேகம் பண்ணினாரு. நான் 30 வயசுல உட்கார வச்சாரு. அது வரைக்கும் அவனுக்கு அவர் கற்றுக் கொடுத்த காரியங்கள், பயிற்றுவித்த காரியங்கள் ஏராளம். உலகத்தின் பார்வையிலும் நம்முடைய சொந்த பார்வையிலும் சில ஆசீர்வாதங்கள், சில நன்மைகள், சில உயர்வுகள் வருகிறதற்கு தாமதம் போல தெரிந்தாலும் அவருடைய பார்வையிலே ஏற்ற காலத்தில் நமக்கு தர வேண்டிய உயர்வை கொடுத்து அழகு பார்க்கிறதற்கு என் ஆண்டவர் உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இரண்டாவதாக ஏற்ற கால விடுதலை. முதல் நன்மை ஏற்ற கால உயர்வை கர்த்தர் தர்றார். இரண்டாவது நன்மை ஏற்ற கால விடுதலை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10 to 13 வரையிலான வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் வேகமா எடுத்துக்கொள்ளலாமா? லூக்கா 13. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்ட ஒரு பெண், ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தால், பலவீனப்படுத்துகிற ஆவியின் கட்டுகளினாலே விடுதலை அடையாமல் பலவீனத்தோடு கூட கூனியாக, எவ்வளவும் நிமிர முடியாத கூனி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம் பாருங்க. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டாய். அவர் சொன்ன மாத்திரத்தில் என்ன நடக்கிறது? இயேசு ஒரு விடுதலை அங்கே கூறுகிறார். ஒரு விடுதலையின் கிரியை அந்த இடத்துல செய்கிறார். அவள் மேலே தன்னுடைய கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து என்ன செய்தாலாம்? தேவனை மகிமைப்படுத்தினார். இப்போ 16ஆம் வசனத்துக்கு வாங்க. 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது verse 16, இதோ இப்போ இயேசு சொல்றாரு, சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாக இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லை. ஏன்னா ஓய்வு நாளில் சுகப்படுத்திட்டாருன்னு அந்த பரிசேயர்கள் முறுமுறுக்கிறாங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய காரியம், இந்த பெண்மணியின் வாழ்க்கையிலே நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. இந்த பெண் இவள் புறஜாதி அல்ல. இயேசு மன்னிக்கவும், தெய்வத்தை அறியாத, யெகோவா தேவனை அறியாத ஒரு பெண்மணி அல்ல. இந்த பெண்மணியின் வாழ்க்கையிலே பக்தி இருந்தது. எப்படி சொல்லுகிறேன்? தவறாமல் ஜெப ஆலயத்திற்கு அவள் சென்று கொண்டிருந்தவள். all those years, in spite of her infirmities, in spite of her infirmities, பலவீனப்படுத்துகிற ஆவியின் கட்டுகளுக்குள்ளே இருக்கிறாள், கட்டுகளுக்குள்ளே இருக்கிறாள். கொஞ்சம் கூட நிமிர முடியவில்லை. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் கூட என்ன செய்ய முடியலையா? நிமிர முடியவில்லை அவளால். அவள் என்ன கஷ்டப்பட்டிருப்பான்னு ட்ரை பண்ணி பார்க்கணும்னா வீட்டில் போய் ஒரு 5 நிமிஷம் இப்படியே நடந்து பாருங்க. நான் சொல்றது புரியுதா? 5 நிமிஷம் நம்மளால முடியுமா அப்படி? அப்போ எத்தனை வருஷம் பாருங்க, 18 வருஷம். ஆனா ஒன்றை கவனிக்க வேண்டும், அத்தனை ஆண்டுகளும் தன்னுடைய பலவீனத்தின் நடுவிலும் அவள் ஜெப ஆலயத்துக்கு சென்று கொண்டே இருக்கிறாள். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தரை தேடும்படிக்கு, கர்த்தருடைய சமூகத்திற்கு, கர்த்தர் நம்மை சந்திக்கிற, தம்முடைய ஜனங்களை சந்திக்கிற இடத்திற்கு, ஜெபத்திற்கோ ஆராதனைக்கோ ஓடி வரும்படிக்கு நாம் வருகிறதையும் போகிறதையும் நான் கவனிக்கிறேனோ இல்லையோ, மற்றவர்கள் கவனிக்கிறார்களோ இல்லையோ, தெய்வம் பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இவன் நினைச்சிருந்தா எவ்வளவோ எக்ஸ்கியூசஸ் கொடுத்திருக்க முடியும், எத்தனையோ சாக்கு போக்குகள் சொல்லி இருக்க முடியும். நிமிர முடியாத கூனி.
எத்தனை முறை நான் ஜெபாலயத்துக்கு போறது, இத்தனை முறை போறதா, ஓ வாரந்தோறும் போறதா, இத்தனை வருஷம் மாச கணக்கா போய்விட்டேன், வருஷ கணக்கா போய்விட்டேன், எனக்கு ஒரு மாற்றமும் இல்லை, ஒரு மாறுதலும் இல்லை, ஒரு விடுதலையும் இல்லை, எனக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை என்று சொல்லி அவள் இருந்து விடவில்லை. தன்னுடைய பலவீனத்தையும் காரணம் காட்டவில்லை. கர்த்தரை தேடிக்கொண்டே இருந்தாள். உண்மையாய் கர்த்தரை தேடிக்கொண்டே இருந்தாள். அத்தனை ஆண்டுகளும் தன்னுடைய பலவீனத்தின் நடுவிலும் ஜெப ஆலயத்திற்கு சென்றாள். கர்த்தரை தொழுது கொண்டாள், வசனம் கேட்டாள், கர்த்தரை தேடினாள். அத்தனை ஆண்டுகளுமே அந்த பலவீனப்படுத்துகிற ஆவியின் கட்டுகளினுடைய அவள் இருந்து கொண்டிருக்கிறாள் என்பதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆனால் கர்த்தரை தேடுகிற அனுபவத்தை அவள் மாற்றிக்கொள்ளவில்லை. கர்த்தரை தேடுகிற அனுபவத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. அதனாலதான் சொல்றது, சபையில எந்த ஆராதனைனாலும், அது 1 மணி நேரம் ஆராதனையோ, அரை மணி நேரம் ஆராதனையோ, 2.5 மணி நேரம் ஆராதனையோ, அது எந்த நாளோ, அங்கே வந்து இருக்கிறதற்கு ஓடி ஓடி வரும் பொழுது அதை கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார். யாருக்கு என்னைக்கு என்ன தொடுதல் கிடைக்கும்னு தெரியாது, யாருக்கு என்றைக்கு என்ன வார்த்தை வந்து அவர்களுக்கு விடுதலை தரும் என்று தெரியாது, யாருக்கு என்றைக்கு அவர் வார்த்தை கொடுத்து உயர்த்துவார் என்று தெரியாது, யாருக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகள் எப்பொழுது வெளிப்படும் என்று தெரியாது. வந்து கொண்டே இருக்கும் பொழுது God will honor that sincerity. Hallelujah. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடுகிற அனுபவத்தை அவள் மாற்றிக்கொள்ளவில்லை. அவளுடைய விடுதலைக்கென்றே கர்த்தர் ஒரு ஓய்வு நாளை குறித்து வைத்திருந்தார். அல்லேலூயா. அவளுடைய விடுதலைக்கென்றே அதை ஸ்பெஷல் ஆக்கி கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? 18 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா. ஆண்டவர் ஸ்பெஷல் ஆக்கி அவள் ஆவலோடு கர்த்தரை தேடி வந்த, எந்த ஜெப ஆலயத்தில் அவள் ஆவலோடு கர்த்தரை தேடி வந்தாலோ, எந்த ஓய்வு நாளிலே அவள் ஓடி வந்தாலோ, அதே ஜெப ஆலயத்திலே அதே ஓய்வு நாளிலே அவளுக்கென்ற ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். அவளுக்கென்று ஒரு விடுதலை கர்த்தர் கொடுத்தார். சாதாரணமா மற்றவங்க மூலமா வாங்கல, மேசியா மூலமாக நேரடியாக அந்த விடுதலையை பெற்றார். இயேசுவின் மூலமாக நேரடியாக அந்த விடுதலையை பெற்றார். அவளுக்கு தாமே விடுதலை கர்த்தர் கொடுத்தார் நேரடியாக மேசியாவின் மூலம். 18 ஆண்டுகள் சாதாரண விஷயம் அல்ல பிரியமானவர்களே. அதே வேளையிலே இது இன்னொன்றையும் காட்டுகிறது. எத்தனை வருடங்கள் வேரூன்றி இருக்கிற அசுத்த வல்லமையின் கட்டுகள் என்றாலும் அது கர்த்தரால் விடுவிக்க முடியாதது அல்ல. ஏற்ற காலத்திலே கர்த்தர் உனக்கு வேண்டிய விடுதலையை தருகிறதற்கு என் இயேசு போதுமானவராய் இருக்கிறார். என் இயேசு இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். எத்தனையோ ஆண்டுகள் என் விடுதலைக்காக காத்துக் கொண்டிருக்கிறேனே என்று ஒருவேளை உன் இருதயத்தில் நீ சொல்லலாம். தேவ பிள்ளையே, எத்தனை ஆண்டுகள் நான் என் விடுதலைக்காய் காத்துக் கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக உங்களுக்கு என்று ஒரு ஏற்ற காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்பிக்கை இழக்காமல் கர்த்தரை தேடிக்கொண்டே இருங்கள். ஏற்ற காலத்திலே கர்த்தர் விடுதலை தருவார். அல்லேலூயா. 3வது நன்மை, ஏற்ற கால பிரதிபலன், ரிவார்ட்ஸ். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நமக்கு எல்லாம் தெரியலாம், பரிச்சயமான வசனங்கள் தான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அதாவது அறுவடை செய்வோம். தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நன்மை செய்கிறது என்ன செய்யக்கூடாதான்? சோர்ந்து போ. அப்படின்னா சோர்வு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். இது எப்படிலாம் சோர்வு வரும்னு நான் இன்னொரு செய்தியில் நான் பேசியிருக்கேன். எனக்கு பாயிண்ட் அது அல்ல. ஏற்ற காலத்தில் அறுக்க போகிறோம் நம்ம. அல்லேலூயா. நம் விதைத்தவைகளுக்கு ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆமாவா இல்லையா? இந்த சபை ஏற்ற காலத்தில் அறுக்கும். என்னெல்லாம் விதைச்சிருக்கோ, சுத்தி சுத்தி எந்தெந்த கிராமங்களில் சுத்தி ஓ ஸ்தோத்திரம், நாங்கள் கால் நடக்காத தெருவில், ட்ராக் கொடுக்காத தெருவில், ஜெப நட செய்யாத தெருவில், பக்கத்தில் இருக்கிற ஏரியாஸ் இல்லை, எல்லா இடத்துலையும் செஞ்சிருக்கிறோம். அந்த ஏற்ற காலத்தில் ஒரு அறுவடை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஏற்ற கால பிரதிபலன், ரிவார்ட்ஸ் என்று நான் சொன்னேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த பாராட்டுதலும் இல்லை என்று சொன்னாலும், எந்த அங்கீகாரமும் இல்லை என்று சொன்னாலும், நாம் செய்கிற நன்மைகள் அனைத்தும் taken for granted என்ற நிலைமையிலே அது காணப்பட்டாலும் கூட, நாம் அப்படிப்பட்ட அனுபவத்தினூட போனா எவ்வளோ நன்மை செஞ்சாலும் இந்த நன்மையை taken it for granted நம்ம வருத்தப்படுவோம். சில நேரங்களில் சில ஆட்களுக்கு சில நன்மையை செஞ்சிருப்பீங்க, கொஞ்சம் கூட நன்றி காட்ட மாட்டாங்க. நம்ம ஃபீல் பண்ணுவோம் இட் இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை முன்னிட்டு நன்மையோ நற்கிரியைகளோ நாம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது, இப்பொழுது அதற்கான பிரதிபலன் எதையும் பார்க்காவிட்டாலும் ஏற்ற காலத்திலே அதற்கான பிரதிபலனை கர்த்தர் நிச்சயமாய் கட்டளையிடுவார்.
நேரம் கருதி உதாரணங்கள் சொல்லவில்லை, தொடர்ந்து போகிறேன். நான்காவதாக ஏற்ற கால நிறைவேறுதல். ஏற்ற கால நன்மைகள் என்ற தலைப்பிலே பார்க்கிறோம். முதலாவது என்ன சொன்னேன்? ஏற்ற கால உயர்வு. இரண்டாவது ஏற்ற கால விடுதலை. மூன்றாவது ஏற்ற கால பிரதிபலன். நான்காவது ஏற்ற கால நிறைவேறுதல். கர்த்தர் கொடுத்த தரிசனங்கள், கர்த்தர் கொடுத்ததான வாக்குத்தத்தங்கள், இவைகள் நிறைவேறுவதற்கு கர்த்தர் ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 3ஆம் வசனம் எல்லாருக்கும் பரிச்சயமான வேத பகுதி. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்ட, குறித்த காலத்திற்கு என்ற வார்த்தையை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் சில நேரங்களில் கர்த்தர் உங்களுக்கு சில தரிசனங்களை கொடுத்திருப்பார். சில நேரங்களில் சில வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார். ஸ்தோத்திரம். அதுபோல வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுதலும் ஏற்ற காலத்திலே கர்த்தர் அதற்கென்று ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் தந்திருக்கிற தரிசனம் நிறைவேறுகிறதுக்கான காலம் கர்த்தர் வைத்திருக்கிறார். அது போலவே ஆண்டவர் கொடுத்ததான வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதற்கான காலங்களை, ஏற்ற காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதுதான் குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு வார்த்தையை பார்க்கலாம், தகுந்த காலத்தில் என்று சொல்லுகிற வார்த்தை. லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 13 முதல் 20 வரையிலான வசனங்களை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். லூக்கா 1:13 முதல் 20. லூக் சாப்டர். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இப்போ சகரியாவும் மனைவி நிறைய ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. எத்தனையோ ஆண்டுகள் ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. அவங்க பார்வையில் எவ்வளவோ அந்த பிளெஸிங் தாமதித்து விட்டது, எவ்வளவோ தாமதித்தது போல இருந்தாலும் திடீர்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய ஊழியத்தை செவ்வனே செய்து கொண்டிருந்த சகரியாவுக்கு தூதனை அனுப்பி இந்த வார்த்தையை சொல்லுகிறார். சகரியாவின் வேண்டுதல் கேட்கப்பட்டது. மனைவியாக எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பேரிடுவாயாக. இப்போ வாக்குத்தத்தம் வந்துருச்சு. வாக்குத்தத்தம் வந்த உடனே சகரியாவுக்கு ஏற்கனவே ஒரு பிரசிடென்ஸ் இருக்கு. யாருடைய வாழ்க்கையில? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில. ஆனா சகரியாவால் நம்ப முடியல. பைபிள்ல அவங்க வேதத்துல ஒரு பிரசிடென்ஸ் இருக்கிறது. இல்லாத ஒண்ணு ஆண்டவர் சொல்லி இருந்தாருன்னா இவன் நம்பலன்னு சொல்லி ஆண்டவர் ஒன்றும் அதை பற்றி பெருசா எடுத்திருக்க மாட்டார். ஆனா ஏற்கனவே வேதம் தெரிந்தவன், வேதம் போதிக்கிற ஆசாரியன், இவனுக்கு அந்த வேதம் தெரியும். வேதத்தில் ஆபிரகாமுக்கு சாராளுக்கு கர்த்தர் என்ன செய்தாருன்னு தெரியும். இப்போ தூதனே சொன்ன பிறகும் என்ன சொல்றாரு? அடுத்த வசனம் வேகமா போங்க. அடுத்த வசனம் 5, 15, 16, 18. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதனால் அறிவேன்? நான் கிழவனா இருக்கிறேன். எதனால் அறிவேன்னா, இவனுக்கு இல்லையோ? ஏயா தூதன் சொல்லியிருக்கலாம், ஆபிரகாம் சாராளுக்கு நடந்து உனக்கு தெரியாதா? எதனால் அறிவேன்னு கேட்குற அப்படின்னு தூதன் சொல்லலை. என்ன சொல்கிறான் பாருங்க. சோத்திரம். தேவதூதன் பிரதித்திரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் இருக்கிற கபிரியேல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கும் அனுப்பப்பட்டு வந்தேன். இப்போ இதை கவனிங்க. இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடினால் இன்றைக்கு நம்முடைய அவிசுவாசங்களை கர்த்தர் டீல் பண்ணுவாராக. அவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பாரு. ஆனால் நம்மளுடைய சூழ்நிலை அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கலாம். ஆனால் அவர் கொடுத்துட்டா கொடுத்தது தான். வாக்குத்தத்தம் கொடுத்தது தான். தகுந்த காலத்தில் அது நிறைவேறும். சொல்லுங்கள், தகுந்த காலத்தில். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தகுந்த காலத்தில் நிறைவேறும். தகுந்த காலத்தில் நிறைவேறும். அல்லேலூயா. தகுந்த காலத்தில் நிறைவேறும். கர்த்தர் நிறைவேற்றினாரா? சொல்லுங்கள். யோவான் ஸ்நானகன் வெளியே வந்தாரா? ஸ்தோத்திரம். எலிசபெத்துடைய கர்ப்பத்தில் யோவான் ஸ்நானகன் உதித்தாரா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே தகுந்த காலத்தில், ஏற்ற காலத்தில் கர்த்தர் தருகிற வாக்குத்தத்த நிறைவேறுதல். எல்லாரும் எழும்பி நிற்கலாம். கபா ஷக்கர மஹத்யாலபர ஹந்தரபா. ஏற்ற காலத்தில் கிரியை செய்கிறவரே, எனக்கு தருகிற, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். வலது கரத்தை உயர்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே எனக்கு தருகிற ஏற்ற கால உயர்வுக்காக உமக்கு நன்றி. விசுவாசத்தோடு சொல்லுங்க. எனக்கு தருகிற என் குடும்பத்துக்கு தருகிற ஏற்ற கால உயர்வுக்காக நன்றி. எனக்கு தருகிற, என் குடும்பத்துக்கு தருகிற ஏற்ற கால விடுதலைக்காக நன்றி ஆண்டவரே. எனக்கு தருகிற, என் குடும்பத்துக்கு தருகிற ஆண்டவரே ஏற்ற கால பிரதிபலன்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எனக்கும் என் குடும்பத்துக்கும் நீ தருகிற ஏற்ற கால வாக்குத்தத்த நிறைவேறுதல்களுக்காக உமக்கு நன்றி. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. கொஞ்சம் ஜெப நிலையில இருங்க. அப்படியே ஜெப நிலையில இருங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, அற்புதமானவரே, இந்த ஆசீர்வாதமான காலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே, இந்த 6வது மாதம் முதல் நாளிலே உடைய சமூகத்திலே கடந்து வருவதற்கு கர்த்தர் எங்கள் எல்லாருக்கும் பாராட்டின இரக்கங்களுக்காய் கிருபைகளுக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 5 மாதங்கள் எங்களை அற்புதமாய் நடத்தின தேவன் இந்த 6வது மாதத்தில் நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கை விசுவாசத்தை இந்த கால வேளையில் உடைய வார்த்தையின் மூலம் கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டபடினாலுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த நாளிலே உடைய ஆண்டவரே சரீரத்திலும் இரத்தத்திலும் பங்குள்ளவர்களாய் ஆண்டவரே அதை நினைவு கூறவும் உடைய வருகைக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தவும் ஒரு முறை கூட எங்கள் வாழ்க்கைகளை திரும்பி பார்க்கவும் கர்த்தர் பாராட்டின இரக்கங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே உடைய ஊழியர் மூலம் எங்களோடு இடைப்பட்டபடி ஆண்டவரை ஏற்ற காலத்திலே எங்களுக்கு வைத்திருக்கிற உயர்வுகள், ஏற்ற காலத்திலே நீர் வைத்திருக்கிற விடுதலைகள், ஆண்டவரை ஏற்ற காலத்திலே எங்களுக்கு வைத்திருக்கிற பிரதிபலன்கள், ஏற்ற காலத்திலே எங்களுக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் ஆண்டவரே வாக்குத்தத்தத்தை தந்த தேவன் இந்த மாதம் அதை நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறீர் என்கிற விசுவாசத்தோடு நிச்சயத்தோடும் எங்களை கர்த்தர் அனுப்புகிறபடினால் ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆரம்பித்திருக்கிற நாங்கள் எதற்கும் ஆண்டவரே வெட்கப்படாமல் எங்களுக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் வைத்திருக்கிற ஏற்ற காலத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்கவும் உமக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, ஆராதனை வேளையிலே எங்களோடு இடைப்பட்டபடி ஒரு 3 நபர்களுக்காவது ஆண்டவரே உம்மை குறித்து இந்த மாதத்திலே நாங்கள் சொல்லவும் உமக்கு நேராக அவர்களை திருப்பவும் ஜீவ ஒளிக்கு நேராக அவர்களை நடத்தவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் எல்லாரையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீதே இந்த மாதம் முழுவதும் எங்களை முன்னின்று நடத்தும்படி உம்முடைய பெரிய கரங்களை எங்களை சமர்ப்பிக்கிறோம். தேவ நாமம் எங்கள் வாழ்க்கையிலே உயர்த்தப்படுவதாக இயேசுவின் வல்லமில்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அன்பும் அரவணைப்பும் ஆறுதலும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் விசேஷமாக இந்த மாதம் முழுவதும் நமக்கு உள்ளே இருந்து நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென்.